5 லட்சம் கோடி ரூபாயை கடனாக வைத்துவிட்டு போனார்கள். திட்டங்களை அறிவிக்க வேண்டும். ஆனால் இயற்கை சில நேரங்களில் நமக்கு வேண்டாத செலவை ஏற்படுத்துகிறது. 750 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தாமிரபரணி கரை காணோம். இந்த 750 இடங்களையும் செப்பனிட வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்தில் இருக்கிறது. துணை வேந்தர்களோட நியமன குழுவை ஆளுநர் இப்ப திரும்ப வாங்கியிருக்காரு சார். இது எப்படி பாக்குறது? போக்குவரத்து தொழிலாளர் 2வது நாளா வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வராங்க. 2ஆம் கட்டமான இன்னைக்கு போராட்டங்களையும் முன்னெடுத்துருக்காங்க. காவேரி வாட்டர் போர்ட் மேனேஜ்மெண்ட் 5 ஸ்டேட்டுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. காவேரி வாட்டர் போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? வர மீட்டிங்ல எப்படி போகுது? போன அரசாங்கம் 5 லட்சம் கோடி ரூபாயை கடனாக வைத்துவிட்டு போனார்கள். அதையும் வட்டி கட்டி அதற்கு பிறகு இதையும் செய்ய வேண்டும், திட்டங்களை அறிவிக்க வேண்டும். ஆனால் இயற்கை சில நேரங்களில் நமக்கு வேண்டாத செலவை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் சென்னையை சுற்றி பெருமழை பொழிந்து ஊரெல்லாம் அடித்து போகிற நிலைமை. அதில் கோடிக்கணக்கான பணம் செலவிட்டது. போன வாரம், அதுக்கு முந்தைய வாரமும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் நீரிலேயே முழுகிற நிலைமை. கிட்டத்தட்ட 750 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தாமிரபரணி கரை காணோம். அதே போன்று அந்த ஊரிலே குளங்கள் கோர்வை குளம் என்பார்கள். ஒரு ஏரி நிரம்பினால் அடுத்த ஏரிக்கு தண்ணீர் போகும். அப்படி பல குளங்கள் உடைந்திருக்கிறது. இந்த 750 இடங்களையும் செப்பனிட வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்தில் இருக்கிறது. அதை செய்ய வேண்டிய மந்திரி நானாகத்தான் இருக்கிறேன். இதுவரையெல்லாம் இந்த ஆட்சியிலே கொஞ்சம் கூட யோசிக்க, அதுக்காக சுணக்கம் காட்டாமல் நம்முடைய தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். துணை வேந்தர்களோட நியமன குழுவை ஆளுநர் இப்ப திரும்ப வாங்கியிருக்காரு சார். இது எப்படி பாக்குறது? இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர் 2வது நாளா வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வராங்க. 2ஆம் கட்டமான இன்னைக்கு போராட்டங்களையும் முன்னெடுத்துருக்காங்க. சிலர் தான் பெருவாரியாக சார். அப்படியே காவேரி வாட்டர் போர்ட் மேனேஜ்மெண்ட் 5 ஸ்டேட்டுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. காவேரி வாட்டர் போர்ட் மேனேஜ்மெண்ட் மீட்டிங்க்கு 5 ஸ்டேட்டுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. மேலும் தொடர்ந்து கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேன்னு வஞ்சிச்சுட்டு வராங்க. இன்னும் அழுத்தம் கொடுக்கறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்குமா சார்? தமிழகத்தின் சார்பில் காவேரி வாட்டர் போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? வர மீட்டிங்ல உங்களை பொறுத்தவரை ஸ்ட்ரைக் எப்படி போகுது சார்? இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.